தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் முதல் டிஎம்எஸ் மெட்ரோ நிலையம் வரை பயணம் செய்தார். இது குறித்த விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரித்திருக்கார். இன்று காலை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மெட்ரோவில் பயணித்த முதலமைச்சர் அங்கு பொதுமக்களோடு கலந்துரையாடி இருக்கார். அவர்களோடு மக்களுடைய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கார். திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கார். முதலமைச்சரோடு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து போட்டோ எடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிகிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்துல மெட்ரோவில் பயணித்த முதலமைச்சர் அங்கிருந்து டிஎம்எஸ் வரை மெட்ரோவில் பயணித்திருக்கார். பொதுமக்களிடம் அரசினுடைய திட்டங்களை கூறி மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கார். தொடர்ந்து 4வது கட்ட பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்று மாலை தஞ்சாவூரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய நிலையில காலையில திடீரென 1000 விளக்கு திமுகவுடைய வேட்பாளர் எழிலனோடு மெட்ரோவில் பயணித்திருக்கார். அங்கு அவரே வரிசையில் நின்று டிக்கெட் எடுத்து மெட்ரோவில் பயணித்து பொதுமக்களிடம் திமுகவுக்கு ஆதரவாகவும் தற்போது இருக்கக்கூடிய அரசினுடைய சாதனைகள் திட்டங்கள் குறித்தெல்லாம் விளக்கி வாக்குகளை சேகரித்திருப்பதாக தகவலா இருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் அவரோடு ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்ஃபி எடுத்துக்கொண்ட காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பின்னர் 1000 விளக்கு வேட்பாளரோடு சாலையில் நடந்தவர் வந்து பொதுமக்கள் ஆதரவு திரட்டிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.